வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் ஒரு முறை சிந்தனை செய்வோம் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன். தேர்வு நெருங்குகிறது. கவனமாக எல்லா பாடங்களையும் படிங்க, இங்கிலீஷும் நல்லா படியுங்க. வாழ்த்துக்கள். இன்றைய பதிவிலே நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. டிஸ்கிரைபிங் எ ப்ராசஸ் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. மிக எளிதாக மதிப்பெண் எடுக்கக்கூடிய கேள்வி, 3 மதிப்பெண் கேள்வி. இந்த 3 மதிப்பெண் கேள்வியில் இதெல்லாம் படிக்காமே ஈஸியாக அட்டன் பண்ணாலே மார்க். இதுக்கெல்லாம் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்களன்னா அதை ஈஸியாக எழுதிடலாம். இந்த பதிவினுடைய இறுதியில் இதுவரை அரசு தேர்வில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளே கொடுத்துருக்கேன். அதை நல்லா படிச்சுக்கிங்க. உங்களுடைய இங்கிலீஷ் டீச்சர்ஸ் உதவியோடு ஒரு சில சென்டென்ஸ் அதுக்கு எழுதிக்கிங்க. படித்த அண்ணன் இல்லை அக்கா யார் இருந்தாலும் அவங்ககிட்டயே நீங்கள் வரிகளை எழுதி வாங்கிக்கலாம். ரைட், பாருங்கள். இந்த டிஸ்கிரைபிங் ப்ராசஸில் முக்கியமான வார்த்தைகள் கொடுத்துருக்க பாருங்கள். டேக் எடு, புட் போடு, ஆட் சேர், போர் ஊற்று, ரப் தே, செட் அமை, ஃபில்டர் வடிகட்டு, கட் நறுக்கு, ஸ்குவீஸ் பிழி, ஸ்டர் கலக்கு, கிரைண்ட் அரை, ரிமூவ் நீக்கு, கிளீன் சுத்தம் செய், ஃப்ரீஸ் உறையவை, ஹீட் சூடுபடுத்து, பாயில் வேகவை, ஸ்ப்ரிங்க்லிங் தூவுறது அப்படியே, பே படம் செலுத்து, அரேஞ்ச் அடுக்கு, ஃபோல்ட் மடித்துவை, பேஸ்ட் ஒட்டு, சர்வ் பரிமாறு, ட்ரை உலர்த்து, பீல் தோல் நீக்கு, பிளேஸ் வை, ஃப்ரை வறு, ரின்ஸ் அலசு, வாஷ் கழுவு, லைட் பற்றவை, சோக் ஊறவை. அடுத்தது லிட் அப்படின்னா மூடி, கிளாஸ் குவளை, மிக்சி, நைஃப் கத்தி, ஸ்லைஸ் துண்டு, ஃப்ரை பேன் வானலி கடாயின்னு சொல்லுவோம் இல்லையா, சீட் விதை, பக்கெட் வாளி, பிளேட் தட்டு, ஸ்பூன் கரண்டி, ஃப்ளோ மாவு, கப் கோப்பை, பவுல் கிண்ணம், கீ நெய், பட்டர் வெண்ணெய், வெசல் பாத்திரம், பீல் தோல் உரி, கருவி தோல் உரிக்கும் கருவி தான் பீலர், விஸ்க் கலக்கி, சாப்பிங் போர்டு அப்படின்னா காய் நறுக்கும் பலகை, கேடமன் ஏலக்காய். அதில் என்ன சென்டென்ஸ் எப்படி போடலாம் பாருங்க. எ கப் ஆஃப் அப்படின்னா ஒரு கோப்பை, எ பிஞ்ச் ஆஃப் அப்படின்னா ஒரு சிட்டிகை, எ பீஸ் ஆஃப் அப்படின்னா ஒரு துண்டு, எ ஸ்பூன் ஆஃப் ஒரு சிறு கரண்டி, 2 கிளாஸஸ் ஆஃப் 2 குவளை, ஜாகரினா வெல்லம், சுகர்னா சர்க்கரை, டீலீஸ்னா டீ தூள், கேஷ்யூன்னா முந்திரி. ஃபர்ஸ்ட் முதலில் என்ன பண்ணணும், தென் பிறகு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும், ஃபைனலாக என்ன பண்ணணும். இதை வச்சு தான் சென்டென்ஸ் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இந்த ஜூன் 23 அரேஞ்சிங் ஃபார் அ பர்த்டே பார்ட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி. அதுக்கு பாருங்கள், ஒரு 5 சென்டென்ஸ் எழுதினாலே போதும். அதுக்கு டிசைட் த பிளேஸ், பர்ச்சேஸ் த திங்ஸ் நீடட், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், decorate the place with color paper and balloons, place the cake on the table, cut the cake, sing birthday song, enjoy the party. இவ்வளோதான். இந்த சென்டென்ஸ் எழுதினாலே போதும், மதிப்பெண் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? இதெல்லாம் அட்டன் பண்ணாலே மார்க் வரக்கூடிய கேள்விகள். அடுத்தது மார்ச் 23 ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் கிளாஸ் ஆஃப் மேங்கோ ஜூஸ் எப்படி போடுறது, அந்த வார்த்தைகள்லாம் வரும் பாருங்க. கட் த மேங்கோ இன்டு ஸ்மால் சைஸ், put it in a jar, add sugar, add water, whisk it to mix, strain it, pour it in the glass, serve it. அவ்வளோதான். நான் இது இருக்கிற வார்த்தைகள்லாம் ஏற்கனவே முன்னால் கொடுத்துருக்க பாருங்க, அதில் தான் வந்திருக்கும். ஸோ அந்த வார்த்தையை வச்சு நீங்களாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஜூலை 22 ப்ராசஸ் ஆஃப் அப்டைனிங் எ டிமாண்ட் டிராஃப்ட், பேங்க்கில் போய் டிடி எடுக்கிறது எப்படின்னு. கோ டு பேங்க் அண்ட் அப்டைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், பேங்க் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும். ஃபில் அப் த டீடைல்ஸ் கரெக்ட்லி, அந்த அப்ளிகேஷன் டீடைல்ஸ்லாம் கரெக்டாக ஃபில் அப் பண்ணணும். ரைட் டவுன் த எக்ஸாக்ட் அமௌண்ட் அண்ட் கமிஷன், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டிடி, அதுக்கு எவ்வளோ கமிஷன், அதை பேங்க்கில் கரெக்டாக சொல்லுவாங்க, அதை என்ட்ரி போய் ஃபில் பண்ணணும். அப்ரோச் த அலாட்டட் கவுண்டர், கவுண்டருக்கு போகணும். பே த அமௌண்ட் அண்ட் கெட் தி டிடி, பணத்தை கொடுத்து டிடியை வாங்கணும். செக் த டீடைல்ஸ், டிடியில் இருக்கிற அந்த டீடைல்ஸை செக் பண்ணிக்கின்னு அண்ட் கீப் இட் சேஃப், பத்திரமா வச்சுக்கணும். அவ்வளோதான் இந்த சென்டென்ஸ். ஸோ 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க. இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, May 22 பாருங்க, மேக்கிங் லெமன் ஜூஸ்,
August 21, planting a sapling in a pot. ஒரு பாட்டில் சாப்ளிங், அந்த இதை வந்து சின்ன சின்ன செடிகளை எப்படி நடுறது. செப்டம்பர் 20, cleaning the salt stain and slippery floor tiles in your washroom. வாஷ்ரூமில் இருக்கிற அந்த கரைபிடித்த அந்த டைல்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறது எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கவுட் மாடல் 1ல் ப்ரிப்பேரிங் ஆனியன் ரைத்தா, மாடல் 2ல் சென்டிங் லெட்டர் பை கொரியர், 3ல் கிளீனிங் எ ஃப்ளாஸ்க், 4ல் ஃப்ரூட் சாலட் பண்ணுறது எப்படி, 5ல் லெமன் டீ பண்ணுறது எப்படி, 6ல் ஆப்பிள் ஜூஸ் போடுறது எப்படி, 7ல் இன்ஸ்டாலிங் எ கம்ப்யூட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது எப்படி, 8 ப்ரிப்பேரிங் இன்ஸ்டன்ட் காஃபி, அந்த இன்ஸ்டன்ட் காஃபியை எப்படி ரெடி பண்ணுறது. இதுதான் கவர்மெண்ட், இதெல்லாம் அரசு தேர்வு கேட்ப கேள்விகள். இந்த 8க்கும் உங்களுக்கு டீச்சர்ஸ், இங்கிலீஷ் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு இல்லை உங்கள் பிரதர் சிஸ்டர்கிட்ட கேட்டு ஒரு 5 இல்லை 6 சென்டென்ஸ் எழுதி படிங்க. இதில் ஈஸியாக மதிப்பெண் எடுத்துலாம். இதெல்லாம் அட்டன் பண்ணாலே மார்க் வரக்கூடிய கேள்விகள். ஓகேவா? நல்லா படிச்சுக்கிங்க, அடிக்கடி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்தது வீடியோ உங்களுக்கு அப்போ தான் பயனுள்ளதாக இருக்கும். நன்றாக மதிப்பெண் பெற எனது வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.